2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த பலமுனை போட்டியால் பலன் யாருக்கு என்ற தலைப்பில் இந்த விவாதத்தை தொடங்கி வைக்கிறார் அன்புக்குரிய பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். யாருக்கு பலன் என்ற கேள்விக்கு 2026 ஆண்டு தளபதி விஜயின் ஆண்டாக புலர்ந்திருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு தேர்தலை சந்தித்த அனுபவம் இல்லாமல் தேர்தலுக்கு வருகிற கட்சி எப்படி தேரும் என்று தேராதவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். எடுத்த எடுப்பிலேயே வெற்றி பெற முடியுமா என்று கேட்கிறார்கள். ஆந்திராவில் என்டிஆர் எடுத்த எடுப்பிலே வெற்றி பெற்றார். என்டிஆரின் வடிவத்தில் வெற்றி ஓருருவாக திரண்டு விஜய் அவர்கள் களத்தில் நிற்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை வந்திருக்கிறது. திமுக அண்ணா திமுக இரண்டையும் தவிர்த்து இன்னொரு அரசியல் கட்சி இந்த மண்ணை ஆள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு ஏக்கம் தமிழக வாக்காளர்களின் நெஞ்சில் நீண்ட நாளாகவே இருக்கிறது. அதிமுக திமுக பேசாத எதை தாவேக பேசும்? அப்படி ஒரு தேவை வந்திருக்கிறது. அந்த தேவையை இட்டு நிரப்பத்தான் கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் எளியவன் என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். இப்பொழுது அவர் தன்னுடைய கட்சியை திருச்சியில் இருந்து மதுரை வரை தேடிக்கொண்டிருக்கிறார். அதை இட்டு நிரப்பத்தான் தமிழ் மாநில காங்கிரஸை கபில்ஸ்தலம் பண்ணையார் தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு மிக குறைந்த விலைக்கு அதை பிஜேபியில் விற்றுவிட்டார்கள். அந்த கடமையை இட்டு நிரப்பத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உதயமாயிற்று. அந்த கடமையை இட்டு நிரப்பத்தான் சிங்கத்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியை தொடங்கினார். மாட்டுக்கும் ஆட்டுக்கும் வாக்குரிமை கிடைக்குமானால் சிங்கத்தமிழன் சீமான் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது. அந்த கடமையை இட்டு நிரப்ப வந்தவர்களெல்லாம் அதிலே கமலஹாசனும் தன்னை இணைத்துக் கொண்டார். ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு தொலைக்காட்சி பெட்டியை உடைத்தார். இப்ப நீங்க சொன்ன கட்சி எல்லாம் தாவேகாவுக்கு வருது அப்படின்ற ஒரு முடிவெடுத்த வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? கேளுங்க, தாவேகாவுக்கு எல்லோரும் வருவார்கள். இல்ல அதுதான் நிரப்புறத்துக்கு தொடங்கப்பட்ட கட்சிகள்னா அவங்க வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? அந்த டார்ச் அந்த தொலைக்காட்சி பெட்டி எல்லாம் மாறி அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் அவர் படுத்து கிடக்கிறார். இன்றைக்கு தாவேகா ஒரு புதிய சக்தியாக எழுந்திருக்கிறது. எனக்கு தெரிந்து ஒரு 39 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் மேடைகளில் பேசி வருகிற நான், எனக்கு தெரிந்து இவ்வளவு பெரிய இளைஞர் பெரும்படை ஒரு தலைவனுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிற கண்கொள்ளா காட்சியை தமிழ்நாடு இன்றைக்கு பார்க்கிறது. புயலில் பிறக்கும் கீதங்கள் பூமியை பற்றி உருக்கட்டும், தாமதித்தால் எதுவும் நேரலாம் என்கிற எண்ணப்போக்கிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் தாவேகா என்கிற அணிவகுப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு களமாடி வருகிறார்கள். ஒரு பூகம்ப அதிர்வை உருவாக்கக்கூடிய தலைவனாக அவர் தமிழ்நாட்டு மக்களின் கண்ணுக்கு தெரிகிறார். அவர் செல்லுகிற இடங்களில் திரளுகிற கூட்டத்தை நீங்கள் எளிதில் கடந்து செல்ல முடியாது. பல கட்சிகள் இன்றைக்கு அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றன. தாவேகா என்கிற பெயரை சொல்லுவதற்கே தயங்கியவர்கள், அவர்களுக்கு நாக்கு சுளுக்கெடுத்து விட்டது. ஆனால் இன்றைக்கு தாவேகா எதிர்கட்சியாக வரும் என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால், எதிர்கட்சியாக வருகிற கட்சிதான் ஆளுங்கட்சியாகும் என்கிற அதிசயத்தை நாங்கள் நிகழ்த்த இருக்கிறோம். ஒரு நீண்டகால பிரச்சனைக்கு பேசக்கூடியவர் தன் பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கும் ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. தன் பிரச்சனை என்னது? திரைத்துறை சார்ந்த பிரச்சனைக்கோ இல்ல தமிழ்நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய திருப்பரங்குன்றம் மாதிரியான சர்ச்சைகளுக்கோ ஏன் பேசாமல் இருக்கிறார்? பிரச்சனையில் பேச முடியாது என்றல்ல, பேசக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறோம். மௌனமாக இருக்கிற தாவேகா எடுத்த முடிவுதான் நல்ல முடிவு என்று தாவேகாவின் தலைவர் விஜயை சந்தித்து இன்றைக்கு கட்சியில் இணைத்துக் கொண்டார்.
ஆகவே அதிலே அவ்வளவு கோரமான அரசியல் இருக்கிறது. நான் அதை யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை. அந்த கோரமான அரசியல் சீக்கிரம் வெளிப்படும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை எதுவென்று தெரிந்து கொண்டுதான் எங்கள் தலைவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அது பல அதிகாரத்தில் இருக்கிற சக்திகளை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கின்றன. எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் 2 அதிகாரங்களை கேள்வி கேட்டது மட்டுமல்ல, அரசியல் எதிரி கொள்கை எதிரி என்று பாகுபாடு செய்து 2 எதிரிகளை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் ஆளுமையும் பேராண்மையும் எங்கள் தளபதி இருக்கிறது என்பதை அவர் இன்றைக்கு நிரூபித்து வருகிறார். தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, சம்பவங்கள் நடக்கின்றன. ஏதோ ஆங்கொன்று மீங்கொன்றுமாக நடக்கிற சம்பவங்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு கெட்டு போய்விட்டது, பட்டு போய்விட்டது என்று நான் பேசுவதற்கு தயாரில்லை. இந்த அரசாங்கத்திற்கு அது நோக்கமும் இல்லை. இந்த அரசாங்கம் மக்கள் நல திட்டங்கள் என்கிற பெயரால் அறிவிக்கிற திட்டங்களில் நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை விட நிறைய ஊழல்கள் இருக்கின்றன. 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 66 வாக்குறுதிகள் அரை குறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை ஒரு புத்தகமாகவே ஒருவர் அச்சடித்து வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்துக்கு பதில் எழுதுவதற்கு திமுக தயாராகாது, எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால், எது பிரச்சனையோ அந்த பிரச்சனையினுடைய தீர்வை நோக்கி பயணப்படுகிற ஆற்றல் எங்கள் தலைவருக்கு இயல்பாகவே வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளினுடைய வேர்களை தேடிய பயணமாக எங்கள் பயணம் இருக்கும். 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று குறையாத ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு எங்கள் தளபதி தயாராக இருக்கிறார்.